சுமதி வீட்டுக்குள் நுழைந்து ஒரு நிமிடம் கூட தகுந்திருக்காது. அப்போது வீட்டுக்குள் ஓடி வந்த கமலா, சந்திரன் உன்னை உடனே ஐயனார் கோவிலுக்கு வர சொன்னாரு. ரொம்ப அவசரமா, நான் அப்புறம் வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமா வெளியே ஓடினான். நின்று நிதானமா கூட சொல்லாம ஓடுறான் பாரு நாதாரி என்று சுமதி சொன்னாள். சொம்பை எடுத்து அண்டாவுக்குள் விட்டால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை என்று தெரிந்ததும் கோபத்தில் சொம்பை விட்டெறிந்தாள். சனியன் புடிச்ச வீட்டில் குடிக்கிறதற்கு ஒரு வாய் தண்ணி இருக்கா பாரு என்று சொன்னாள். கோபத்துடன் வெளியே வந்து திண்ணையில் உட்கார்ந்தால் சந்திரன் எதற்காக வர சொல்லியிருப்பான்? புது பழக்கமாக ஐயனார் கோவிலுக்கு வர சொல்லியிருக்கிறானே, போவதா வேண்டாமா என்று பலமுறை யோசித்து பார்த்தாள். குழப்பம்தான் கூடியது. எப்போது சொன்னான் என்பதை கேட்கவில்லையே என்று தன் மீதே கோபப்பட்டாள். கமலா மீதும் கோபப்பட்டாள். காட்டில் வேலை செய்துவிட்டு நடந்து வந்தது ஒரே களைப்பாக இருந்தது. தண்ணீர் குடிக்கலாம் என்றால் அதுவும் இல்லை. வெறுப்பில் வீட்டுக்குள் போய் அண்டாவை எடுத்துக்கொண்டு அவள் கிளம்பினாள். தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரும்போது தண்ணீர் குடத்துடன் எதிரில் வந்த கமலா, இன்னும் போவலையா நீ என்று கேட்டாள். நான் போனா என்ன, போவலனா உனக்கு என்ன? எதுக்காக நீ அக்கறைப்படுருவ? 2 வார்த்தை நிதானமாக சொல்லக்கூட உனக்கு நேரமில்லை என்று சொல்லி சலித்து கொண்டாள் சுமதி. எங்கள் அப்பாருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் நீ காட்டிலிருந்து வந்து தெரிஞ்சது. சோறு போடுறதுக்குள்ளார எங்கே ஓடுருவன்னு எங்கள் அப்பா கேட்க மாட்டாரா? அதான் ஓடி போயிட்டேன். நீ ஒரு 8 போயிட்டு வந்துடு என்று கமலா சொன்னாள். அப்படி என்ன அவசரமா? சும்மா ஊரை சுற்றுற ஆளுக்கு நேரம் காலம் வேணாமா? எல்லாரையும் அவரை மாதிரியே எண்ணிக்கிட்டுறாக்கோம். அவரை திட்டா, அவரை பார்க்கவே பாவமாக இருக்கு. மறந்திடாதேன்னு பலமுறை சொன்னார். என்ன விஷயமா தெரியலையே, பேரஞ்ச மாதிரி இருந்தார் என்று சொன்ன கமலா கிணற்றை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். சுமதிக்கு குழப்பமாகிவிட்டது. என்ன செய்தியா இருக்கும் என்று யோசித்து கொண்டே வீட்டுக்குள் வந்தாள். வீட்டில் எவ்வளவோ வேலைகள் இருந்தன. ஆனாலும் ஒரு வேலையும் அவளால் செய்ய முடியவில்லை. நேரமாக நேரமாக குழப்பமும் கோபமும் தான் பெருகியது. என்ன விஷயம் என்று விவரமாக கேட்காததற்காக தன்னையே நொந்து கொண்டாள். சட்டென்று வெளியே வந்து கமலா வீட்டுக்கு போனாள். ஆள் இல்லை என்று தெரிந்ததும் கோபம் தலைக்கு ஏறியது. வெறுப்புடன் வீட்டுக்கு வந்தாள். நேரமாக நேரமாக சுமதிக்கு கோபமும் எரிச்சலும் அதிகமாயிற்று. வீட்டு வேலை செய்யாதவாறு வேறு கடுப்பு இருந்தது. எதற்காக வர சொல்லியிருப்பான்? ஐயனார் கோயிலுக்கு யாராவது வர சொல்லுவார்களா என்று சந்திரன் மீது கோபப்பட்டாள். மறுநொடியே நினைத்த போதெல்லாம் வர சொல்கிற ஆள் இல்லையே அவன். ஏதாவது வம்பு தும்புல் மாட்டியிருப்பானோ என்று சந்தேகப்பட்டாள். அந்த மாதிரியான ஆளும் இல்லையே என்று நினைத்தாள். நேரமாகி கொண்டிருப்பது அவளை கூடுதலாக எரிச்சலடைய வைத்தது. அந்த எரிச்சலில் வீட்டை கூட்ட ஆரம்பித்தாள். பிறகு பாத்திரங்களை எடுத்து வந்து கழுவ ஆரம்பித்தாள். அப்போது ஐயனார் கோவிலுக்கு போக முடியுமா என்ற எண்ணம் உண்டாயிற்று. சாதாரணமாக பகல் நேரத்தில் கூட ஐயனார் கோயில் பக்கம் யாருமே போக மாட்டார்கள். பெண்கள் சுத்தமாக போக மாட்டார்கள். பொழுதிருக்கும் நேரத்திற்கு வயதுக்கு வந்த பெண் போவது என்பது நடக்கிற காரியமில்லை. மீறி போனாலும் யாருடைய கண்ணிலும் படாமல் போவது சாத்தியமில்லை. காட்டிலிருந்து ஆட்கள் திரும்புகிற நேரம், போகும்போது சரி வரும்போதும் சரி, ஒருவரும் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு ஆளுடைய கண்ணில் பட்டுவிட்டால் போதும், ஊருக்கே தெரிந்துவிடும். ஊருக்கு தெரிந்தால் தூக்கு போட்டு கொண்டு சாவது தவிர வேறு வழி இல்லை. ஒரே சாதியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அப்படியும் சொல்ல முடியாது. போன வெள்ளிக்கிழமை கிழக்கு தெரு ராணி 3வது வீட்டு குமாருடன் கொத்தமல்லி காட்டில் பேசியிருந்தாள் என்று அவளுடைய அண்ணனும் அப்பாவும் அடித்ததால் அரளி விதையை அரைத்து தின்றுவிட்டு செத்துவிட்டாள். போன சனிக்கிழமைதான் பிணத்தை எடுத்தார்கள். அந்த மாதிரிதான் தன்னுடைய கதை ஆகப் போகிறதோ என்று நினைத்தாள். சுமதிக்கு நடுக்கமேற்றியது. ராணி செத்தது பற்றியே யோசித்தாள். ஐயனார் கோவிலுக்கு போக வேண்டாம் என்று நினைத்தான். மறுநொடியே அடுப்பை பற்ற வைத்தாள். நேரத்திலேயே போய் சோறாக்கி வையி,
என்று சொல்லி காட்டிலிருந்து வீட்டுக்கு அனுப்பிய தன்னுடைய அம்மா மீது சுமதிக்கு அளவற்ற எரிச்சல் உண்டாயிற்று. அந்த எரிச்சலில் அடுப்பில் நிறைய விறகை திரித்து விட்டாள். அரிசியில் கல் இருக்கிறதா உமி இருக்கிறதா என்று கூட பார்க்கவில்லை. அப்படியே தூக்கி உலையில் கொட்டினாள். கொடி அடுப்பில் பருப்பை வேகவிட்டாள். பிறகு புளிச்சக்கீரையை எடுத்து ஆய ஆரம்பித்தாள். சுமதி வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவளுடைய மனம் சந்திரன் எதற்காக வர சொல்லியிருப்பான் என்பதையே யோசித்து கொண்டிருந்தது. அவனுடைய வீட்டில் ஏதாவது சண்டை நடந்திருக்குமோ என்று சந்தேகப்பட்டாள். ஒரு வருஷமாக அவனுடைய வீட்டில் சண்டை இல்லாத நாள் இல்லை. இந்த ஊரிலேயே அவன்தான் பெரிய வேலைக்கு போவான் என்று ஊரே பேசியது. 7-8 வருஷம் படித்திருப்பான். படிப்பு முடிந்து வந்து வீட்டில் தங்க ஆரம்பித்த போது கூட அவன்தான் பெரிய வேலைக்கு போவான் என்று எல்லோரும் சொன்னார்கள். அந்த பேச்சு கொஞ்ச காலம்தான் இருந்தது. பிறகு எல்லாம் தலைகீழாகிவிட்டது. என்னத்தை படித்தான் என்று கேள்வி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு தெரிந்த மாசத்திற்கு 2-3 மனுவாவது போட்டுக்கொண்டு தான் இருந்தான். மனு போட பணம் கேட்கும் போதெல்லாம் அவனுடைய வீட்டில் சண்டை நடக்கும். அந்த சண்டை பெரிதாகி வளர்ந்து அவன் கல்யாணம் கட்டிக்கொள்ளாமல் இருப்பதில் வந்து முடியும். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமோ என்று யோசித்தாள். யோசனையில் அடுப்பை கவனிக்காமல் பருப்பை தீய போக விட்டுவிட்டாள். குழம்பில் தீச்சல் வாடை வருகிறதே என்று கேட்டு சண்டை நடக்குமே என்று கவலைப்பட்டாள். சோற்றை வடித்தெடுத்தாள். புளிச்சக்கீரையை வேக போட்டாள். பிறகு பருப்பை கடைய ஆரம்பித்தாள். கத்திரிக்காயை எடுத்து அலசி நறுக்கி போட ஆரம்பித்தாள். சந்திரன் இன்னும் ஐயனார் கோவிலில் உட்கார்ந்திருப்பானா, வீட்டிற்கு வந்திருப்பானா என்ற சந்தேகம் உண்டாயிற்று. கோயிலிலேயே உட்கார்ந்திருந்தால் என்ன செய்வது என்று யோசித்தாள். எவ்வளவு நேரமாக உட்கார்ந்திருக்கிறானோ என்று கவலைப்பட்டாள். உலகத்தில் இருக்கிற பொட்டச்சிவோ கிட்ட இல்லாதது என்கிட்ட மட்டும் அப்படி என்ன இருக்குதுன்னு சுற்றி சுற்றி வருது. பேசாமல் வீட்டில் சொல்கிற மாதிரி செஞ்சா என்ன? ரவை சிவப்பு தோல் வேறென்ன என்கிட்ட இருக்கு என்று முனகினால் லேசாக கண் கலங்கியது. சந்திரன் வீட்டில் நாளெல்லாம் ஓயாத சண்டைதான். வேலை வரப்போ வரட்டும், கல்யாணத்தை கட்டு, உனக்கு பின்னால் 4 உருப்படியே இருக்கு என்று சொல்லியும் கேட்காததால் சந்திரனுக்கு அடுத்த பையனுக்கு கல்யாணத்தை முடித்தார்கள். அதுக்கு அடுத்த பையனுக்கும் 1 வருஷத்துக்கு முன்புதான் கல்யாணம் நடந்தது. 2 மாதத்திற்கு முன்புதான் பெண் பிள்ளையும் கட்டி கொடுத்தார்கள். சந்திரன் மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவில்லை. அதுக்கு அவன் லாய்க்கு இல்லையோ என்னமோ என்று கூட ஊரில் பேச்சு அடிபட்டது. அதற்கும் அவன் அசைந்து கொடுக்கவில்லை. வேலை வந்தாதான் கல்யாணம் என்று 2 வருஷமாக சொல்லி கொண்டிருந்தான். அவனுக்கு வேலை வருமா, வேலை கிடைத்தாலும் தன்னை கல்யாணம் செய்து கொள்வானா என்று நினைத்ததுமே திகில் ஏற்பட்டது. எப்படி நடக்கும் என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள். 10-20 வருஷத்துக்கு முன்பாக இருந்தால் கூட நடந்திருக்கும் என்று நினைத்தாள். முன்பை விட இப்போதுதான் சாதி சண்டைகள் அதிகம் நடக்கின்றன. அதிலும் இவளுடைய சாதி கட்சியும் அவனுடைய சாதி கட்சியும் தான் அடிக்கடி மோதிக்கொண்டு ஜெயிலுக்கு போகிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி கல்யாணம் நடக்கும்? 1 வருஷத்துக்கு முன்பு சாதி மாறி சேர்ந்து விட்டார்கள் என்பதற்காக புது கூரைப்பேட்டை என்ற ஊரில் 2 பேரை புளிய மரத்தில் கட்டி வைத்து விஷத்தை கொடுத்து குடிக்க வைத்து சாகடித்தார்கள் என்று ஊரே கூடித்தான் பிணத்தை புதைத்தார்கள் என்றும் ஊருக்குள் பரபரப்பாக பேசிக்கொண்டார்கள். அப்படிதான் தன் கனையும் முடியுமோ என்று நினைத்தாள். அழுகை வந்தது. அதனால் சந்திரனை பார்ப்பதற்கு போக வேண்டாம் என்று நினைத்தாள். கோபத்தில் வேலைகளை வேக வேகமாக செய்ய ஆரம்பித்தாள். அப்போது கமலா மீது அவளுக்கு அளவற்ற எரிச்சலும் கோபமும் உண்டாயிற்று. அவளால் தான் எல்லா சிக்கலும் வந்தது என்று நினைத்தாள். அவள் இல்லை என்றாலும் இவளுக்கும் சந்திரனுக்கும் பழக்கமே ஏற்பட்டிருக்காது. பழக்கத்தை நெருக்கமாகி விட்டதும் அவள்தான். சந்திரன் வீட்டுக்கு பரம்பரையாக அவளுடைய குடும்பம்தான் வேலை செய்து கொண்டிருந்தது. அதனால் வீட்டு வேலையாக இருந்தாலும் காட்டு வேலையாக இருந்தாலும் அவள்தான் முன்னே நின்று செய்வாள். அப்படி போகும்போது சுமதியையும் அழைத்து கொண்டு போவாள். அப்படி போகும்போதுதான் இவளுக்கும் அவனுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. விளையாட்டுக்கு போனா சினையாயிடுச்சுங்கிற கதை தான் என்று சொல்லி முனகினான். ஆரம்பத்திலேயே வெட்டி இருக்க வேண்டும் என்று இப்போது நினைத்தாள். சின்னப்பட்ட கழுதைக்கு செனப்பட்ட கழுதை தான் வப்பாட்டி.
வேலைகள் முடிய முடிய ஐயனார் கோவிலுக்கு போகலாமா என்ற எண்ணம் பலம் பெற ஆரம்பித்தது. அதனால் முன்பை விட வேகமாக வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். புளிச்சக்கீரையை அவசர கடையில் கடைந்தாள். லேசாக குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததுமே இறக்கி வைத்தாள். வீட்டை கூட்டுகிறேன் என்று விளக்குமாறால் இப்படியும் அப்படியுமாக 2 வீசு விசிறினாள். பிறகு குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் எடுப்பதற்காக கிளம்பினாள். சந்திரன் மீது அவளுக்கு சட்டென்று கோபம் உண்டாயிற்று. நேரம் பார்த்து வர சொல்லியிருக்கிறான் பார் என்று சலித்து கொண்டாள். திடீர்னு நினைப்பெடுத்திருக்குமா என்று சந்தேகப்பட்டாள். மறுநொடியே அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே என்று எண்ணம் உண்டாயிற்று. இருவருக்கும் 4 வருஷமா பழக்கம் என்றாலும் இந்த 1 வருஷமாக தான் அதிக நெருக்கம் ஏற்பட்டிருந்தது. ஆனாலும் இதுவரை ஒரு முறை கூட இவளை அவன் தொட்டு பேசியது கிடையாது. அதிலெல்லாம் பெரும்போக்கான ஆளுதான் என்று முணுமுணுத்தாள். நேரில் பார்க்கும்போது கூட அதிகம் பேச மாட்டான். இவளாலும் பேச முடியாது. இருவருமே கமலாவிடம்தான் பேசுவார்கள். குறுக்க நெடுக்க போகும்போது கூட பேசிக்கொள்ள மாட்டார்கள். அவன் வெறுமனே சிரிக்க மட்டுமே செய்வான். வேலைக்கு போகிற இடங்களுக்கு கூட வருவான். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ஊரில் உள்ள பெண்கள் கூட அவனை நல்ல ஆள் என்று தான் சொல்வார்கள். ஆனால் அவனுடைய வீட்டு சனங்களுக்கு தான் அவனை பிடிக்கவில்லை. கல்யாணம் கட்டவில்லை, வேலைக்கு போகவில்லை என்று ஒரே குறைபாடு. அவனுடைய சாதியில் இந்த வட்டாரத்திலேயே அதிகம் படித்தவன் அவன்தான். ஆனால் பெண் தருவதற்கு எத்தனையோ பேர் செய்தி சொல்லி பார்த்தார்கள். எதற்கும் அவன் மசியவில்லை. அதனால்தான் அவனுடைய வீட்டில் சண்டையும் சச்சரவும். சந்திரனோடு படித்தவர்கள் எல்லோருமே குழந்தை குடும்பம் என்று ஆகிவிட்டார்கள். எதற்குமே உதவ மாட்டான் என்று சொல்லப்பட்ட செந்தில் கூட வேலைக்கு போயிட்டான். ஆனால் சந்திரனுக்கு மட்டும் வேலை கிடைக்கவில்லை. அதற்காக காரணம்தான் சுமதிக்கு புரியவில்லை. வேலை கிடைத்ததும் தன்னை கல்யாணம் கட்டிக்கொள்வானா இல்லை தன்னுடைய சாதியிலே கட்டிக்கொள்வானா என்ற கேள்வி வந்ததும் திடுக்கிட்டு போனாள். எதுவும் நடக்கலாம் என்று அவளுடைய மனம் சொல்லிற்று. தன்னுடைய கதி நிர்கதிதான் என்ற எண்ணம் உண்டாததும் அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. கிணற்றுக்கு அருகில் வந்துவிட்டதால் கண்களை துடைத்து கொண்டாள். தண்ணீர் பானையுடன் வீட்டுக்கு திரும்பும்போது 7-8 பேர் கொண்ட கூட்டம் ஒரு பசுமாட்டை இழுத்து கொண்டு போனது. என்னவாக இருக்கும் என்று நினைத்த சுமதி வேகமாக நடந்தாள். அவளுக்கு பின்னால் அழுது கொண்டே ஓடி வந்த முருகனுடைய பொண்டாட்டியிடம் என்ன விஷயம் என்று கேட்டாள். முன்பை விட வேகமாக அழுத மஞ்சாயி, பயிர்காட்டில் மேய்ஞ்சு பிடிச்சின்னு வாழை பிடிச்சி அறுத்து போட்டாமா, அந்த புளிய மறுத்து ஊட்டு படாச்சி என்று சொல்லி அழுது கொண்டே கூட்டத்தை நோக்கி ஓடினாள். சுமதிக்கு ஒரே குழப்பமாகிவிட்டது. மாட்டுக்கே இந்த கதியா என்று நினைத்தாள். அடுத்த அடியை எடுத்து வைக்க அவளால் முடியவில்லை. வீட்டுக்கு வந்த மறுநொடியே அழுத்து போய் வரகு மூட்டை மீது பொத்தென்று உட்கார்ந்தாள். எதிரில் கிடந்த முரத்தை ஒரு ஏத்தினாள். ஐயனார் கோவிலுக்கு போக வேண்டாம் என்று நினைத்தால் அந்த கோபத்தில் வீட்டை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தாள். என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பது புரியாமல் செய்ததில் கடலை எண்ணெய் பாட்டில் கீழே விழுந்து உடைந்துவிட்டது. அதை சுத்தப்படுத்துவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. அப்போது இருந்த கோபத்தில் தன்னுடைய அப்பா அம்மா சந்திரன் என்று எல்லோரையும் திட்டியதோடு அவனுடைய சாதியையும் தன்னுடைய சாதையையும் சேர்த்து வைத்து திட்டினாள். எவ்வளவு திட்டியும் அவளுடைய ஆத்திரம் குறைந்தபாடில்லை. இன்னும் நீ போகலையா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் கமலா. மசூரில் போறாங்க என்று சொல்லி கத்தினாள் சுமதி. உனக்கென்ன புத்தி கெட்டு போச்சா? காலையிலிருந்து அவர் அங்கே குந்தி இருக்காரு, அது தெரியாமல் பேசுகிற என்ற பதிலுக்கு கமலா கத்தினாள். அதை ஏன் முன்னாலேயே சொல்ல என்று கேட்டு முறைத்தாள். அதோடு இந்நேரம் போயிருப்பாரு என்று சொன்னாள். என் நேரமானாலும் வர சொல்லுன்னு சொன்னாரு. உடம்பு சரியில்லை போல இருக்கு. எல்லா சனியனையும் இப்போதான் சொல்லுவியா? நேரத்தை வளர்த்தாம போகிறதுக்கு வைய பாரு. விளக்கு வைக்கிற நேரத்துக்காக்கும் கோபத்தில் ஏதாவது செஞ்சுக்க போகிறாரடி. போய் என்னன்னு கேட்டுட்டு வா. காலையிலே அவரால் பேச முடியல, பிரச்சனை போல இருக்கு. உலையில் அரிசியை போட்டுட்டு தான் வந்தேன்.
போய் பார்த்துட்டு வரேன் இரு என்று சொல்லிட்டு சுமதி சொல்வதை நின்று கூட கேட்காமல் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டாள் கமலா. சுமதிக்கு தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது. வீட்டுக்கும் வாசலுக்குமாக பலமுறை நடந்தால் காட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாலாவது ஏதாவது சொல்லிவிட்டு வெளியே போக முடியும். அதற்கும் வழியில்லை. அவளுக்கு கோபம் தலைக்கேறியது. கோபத்தில் தலையிருந்த சொம்பை ஒரு ஏத்தி விட்டு வந்து வெளியே பார்த்தாள். நேரம் இருப்பது போல தோன்றியது. அவளுக்கு சிறிது நம்பிக்கை உண்டாயிற்று. போனதும் திரும்பிடலாம் என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டாள். பேய் பிடித்த பெண் மாதிரி சற்றென்று கதவை சாத்திவிட்டு தெருவில் இறங்க நடங்க ஆரம்பித்தாள். ஊரை தாண்டும் வரை சுமதிக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஊரை தாண்டி சிறிது தூரம் வந்த பிறகுதான் அவளை பயம் பிடித்தாட்ட ஆரம்பித்தது. பயத்தில் வேகமாக நடக்கக்கூட முடியவில்லை. வெயில் இல்லை என்றாலும் வேர்த்தது. கை கால்களில் லேசாக உதறல் இருந்தது. ஆட்கள் யாராவது வருகிறார்களா, தென்படுகிறார்களா என்று பார்த்து கொண்டே நடந்தாள். போகும்போது யாருடைய கண்ணிலும் மாட்டாமல் போனாலும் வரும்போது மாட்டக்கூடாதே என்று கவலைப்பட்டாள். இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டாள். வேண்டிக் கொண்ட மறுநொடியில்தான் வடகாட்டிலிருந்து 3 பேர் வருவது தெரிந்தது. திகைத்து போனால் மறைவதற்கு இடம் இருக்கிறதா என்று பார்த்தாள். சற்றென்று இடதுபுறம் இருந்த கொல்லையில் உட்கார்ந்தாள். இந்நேரம் பார்த்திருப்பார்களோ, அடையாளம் தெரிந்திருக்குமோ என்று நினைக்கும் போதே உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. சோள கொள்ளையாக இருந்தால் தெரியாது. வரகு விதைத்திற்காக நிலத்துக்காரனை திட்டினாள். உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் கேட்டால் என்ன சொல்வது என்ற கேள்வியும் எழுந்ததும் மோசம் போனேனே என்று முணுகிக் கொண்டே சற்றும் முற்றும் பார்த்தாள். கொஞ்ச தூரத்தில் பெரிய வாரி இருப்பது தெரிந்தது. வாரியை நோக்கி ஓடினால் அவசர அவசரமாக காய்ந்த குச்சிகளை பொறுக்க ஆரம்பித்தாள். பிறகு ஆட்களை பார்த்தால் வருவர்கள் வெளியூர் ஆட்களாக இருந்தால் நல்லது என்று நினைத்தாள். உள்ளூர் ஆட்கள் என்றால் பதில் சொல்லி மாளாது. யாருக்கு தெரிந்தாலும் தன்னுடைய அண்ணன் கணேசனுக்கு மட்டும் தெரியக்கூடாது என்று நினைத்தாள். அவன் சாதாரணமாக பார்ப்பதே பாம்பு பார்ப்பது போலதான் பார்ப்பான். இருட்டான பிறகு தண்ணீர் எடுக்க போனாலே தெரு என்று கூட பார்க்காமல் அடிக்க வருவான். தான் வந்து இப்படி நிற்பது அவனுக்கு தெரிந்தால் உயிரை எடுத்து விடுவானோ என்று நினைத்தாள். திரும்பி வீட்டுக்கு போய்விடலாமா என்று யோசித்தாள். வீட்டுக்கு போகலாம் என்று நினைத்ததுமே அவளுக்கு லேசாக நிம்மதி வந்தது போல் இருந்தது. அந்த நிம்மதியில் ஆட்களை பார்த்தாள். ஆட்கள் நேராக வராமல் வேறு பாதை வழியாக போவது தெரிந்தது. வாரியை விட்டு வெளியே வந்தால் எங்க போவது என்று ஒரு நொடி யோசித்தால் அவளுடைய கால்கள் தானாகவே கோவிலை நோக்கி நடந்தன. இந்நேரம் தன்னுடைய அப்பா, அம்மா, அண்ணன் எல்லோரும் வீட்டுக்கு வந்திருப்பார்களா? தன்னை காணவில்லை என்று அவர்கள் தேடுவார்களா? வீட்டை திறந்து போட்டுவிட்டு வந்ததற்காக திட்டுவார்களா? என்ன நடந்து கொண்டிருக்கும் என்று நினைத்தபோது உயிரே நின்றுவிடும் போலிருந்தது. இப்படியே திரும்பி போய்விடலாமா என்று நினைத்தாள். ராத்திரி நேரத்தில் சற்று நேரம் இவளை காணவில்லை என்றாலும் இவளுடைய அம்மா அலைமோதி போவாள். தெருவையே கூட்டி விடுவாள். இவள் என்ன தவறு செய்தாலும் புள்ள பெத்திருக்கா பாரு, தட்டுவாணி போயப்ப தண்ணியில பாரு, ஊதாரி போயப்ப உப்புல பாருன்னு சும்மாவே சொன்னாங்க என்று சொல்லி அப்பா அம்மாவை தான் போட்டு அடிப்பார். அண்ணன் அம்மாவை வறுத்து எடுத்து விடுவான். அதனால் வீட்டுக்கு போய்விடலாம் என்று நினைத்தாள். மறுநொடியே இவ்வளவு தூரம் வந்து விட்டோமே என்று நினைத்தாள். பட்டென்று கோவிலை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். திடீரென்று சந்திரன் எதற்காக வர சொல்லி இருப்பான்? அவனுடைய வீட்டில் கல்யாணம் கட்டிக்கொள்ளவில்லை, வேலைக்கும் போகவில்லை என்று சொல்லி பெரிய சண்டை நடந்தது. கோபத்தில் ஊரை விட்டு ஓடி போகலாம் வா என்று சொல்வதற்காக கூட்டியிருப்பானோ என்று நினைத்ததுமே அவளுடைய உடம்பு குளிர்ந்து போனது. வாய் உலர்ந்து போயிற்று. அடுத்த அடியை எடுத்து வைத்து நடக்க முடியவில்லை. தான் நினைத்தது போலதான் நடக்கப் போகிறதா? அப்படி நடந்தால் என்ன செய்வது என்று நினைத்தாள். அவளுக்கு பயத்திலேயே உயிர் நின்றுவிடும் போல் இருந்தது.
தானாக வந்து வம்பில் மாட்டிக்கொண்டோமோ என்று எண்ணினாள். அதுதான் விஷயம்னா நான் செத்தாதான் அப்படி நடக்கும் என்று முனகியவள் வீம்பாக முன்னோக்கி நடந்தாள். சுமதி 4 பக்கமும் பார்த்து கொண்டே நடந்தாள். நடந்து கொண்டிருந்தாலும் யார் பார்க்க போகிறார்களோ, வீட்டில் போய் என்ன சொல்ல போகிறார்களோ என்ற கவலை ஒரு புறமும், சந்திரனுக்கு என்ன ஆனதோ, என்ன சொல்ல போகிறானோ என்ற கவலை மறுபுறம் அவளை பொசுக்கி கொண்டிருந்தது. இதுக்கப்புறம் அவள் சந்திரனை பார்த்தாளா இல்லையா, சந்திரன் என்ன சொன்னான், இவ உயிரோடு இருந்தாளா இல்லை செத்து போயிட்டாளா, நாளை பகுதியில் இந்த கதையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கதை உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.